ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் ரேவதி கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் சொல்கிறாங்க, ரேவதிக்கு வந்துட்டு அடிபட்டதில் தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு அடுத்ததாக ஒரு சிகிச்சை ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது, அது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அது பண்ணதுக்கு பிறகு என் பொண்ணு உயிரோடு வந்துடுவாள்ல, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கனால உறுதியாக சொல்ல முடியாது, 50% அதுக்கு வாய்ப்பு இருக்குது, 50% அது ஆபத்தில் முடியக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரி அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, டாக்டர் வந்துட்டு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆச்சரியப்படுறாங்க. அப்போ உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க, டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது என்னோடய பொண்ணை உயிரோடு எனக்கு திருப்பி காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுடைய சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம கார்த்தி இந்த பக்கம் ரொம்ப இடிஞ்சு போய் நின்றுட்டுருக்காரு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, இவங்க தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்கக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ரேவதிக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு லாஸ்ட்டு ஒரு சிகிச்சை ஒன்று பண்ணணும், அதை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்தி என்ன செய்கிறாங்கன்னா, நேராக கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலில் போயிட்டு, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, ஆனால் இப்போ முதல் முறையாக கேட்குறேன், ரேவதி என்கிட்ட திருப்பி கொடுத்துரு, அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவள் நல்லபடியாக வீடு திரும்பணும், அது நீ தான் வந்துட்டு எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கோவில் பூசாரி வந்து சொல்கிறாங்க, என்னாச்சு தம்பி, ஏன் உங்கள் முகமே வாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் மனைவி சீக்கிரமாக குணமாகி வீடு திரும்புவாங்க, அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா இந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள அம்மன், உங்கள் மனைவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்தி வந்துட்டு, அது என்ன பரிகாரம்னு சொல்லுங்கள், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தம்பி இருக்கும், அது நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனைவி வந்துட்டு வீடு திரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் நம்ம ரேவதிக்கு வந்துட்டு அந்த நினைவுகள் வந்துட்டு மறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பழைய நினைவுகளை நம்ம ரேவதி மறந்துட்டாங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு லவ் அண்ட் கேரோட நம்ம ரேவதிக்கிட்ட ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் பழகி அவங்களுக்கு மீண்டும் அந்த நினைவுகளை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது என்ன ஏதுங்கிறத அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.